வணக்கம் பேங்கிங் இன்ஃபோ தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், அதுக்கப்புறம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் இருந்த இண்டெக்ஸேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு, இப்போ இண்டெக்ஸேஷன் இல்லாது, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு கேபிட்டல் அசட்டை சேல் பண்ணும்போது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு டேக்ஸ் கட்டணும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா டேக்ஸ் ஆன் கேபிட்டல் கெயின்ஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னு சொல்கிறாங்க. இது எப்படி டேக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த பீரியடில் அந்த கேபிட்டல் குட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ, ஒரு இடத்த விட்டோ இல்லை ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறோ, அந்த பர்டிகுலர் இயர், அந்த பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயருக்கு அந்த சேல்னால் நடக்கக்கூடிய ப்ராஃபிட், அதாவது கெயினை டேக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அசட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அசட்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். அசட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஃபினான்ஷியல் அசட், இன்னொன்று நான் ஃபினான்ஷியல் அசட். ஸோ ஃபினான்ஷியல் அசட்னு எடுத்துக்கிட்டோம்னா ஷேர்ஸு, ஸ்டாக்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, டிபெஞ்சர்ஸ் இதெல்லாம் வரும். நான் ஃபினான்ஷியல் அசட்ஸ்னால் ரியல் எஸ்டேட்டு, ஹோம், லேண்டு, அது கோல்டு ஜுவல்லரி, இதெல்லாமே வரும். இந்த பர்டிகுலர் கேபிட்டல் கெயின் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் மட்டும் தான் நடக்கும், லாஸில் நடக்காது. ஒருவேளை இந்த பர்டிகுலர் கேபிட்டல் அசட்ஸ், அதாவது இங்கே சொல்லக்கூடிய ஃபினான்ஷியல் அசட்ஸு, ஷேர்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, டிபெஞ்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை நான் ஃபினான்ஷியல் அசட்ஸாக இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டு, கோல்டு, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் சேல் பண்ணும்போது வர ப்ராஃபிட்டில் தான் டேக்ஸு. பட் லாஸ் ஆகும்போது, ஒருவேளை நீங்கள் லாஸுக்கு சேல் பண்ணீங்களா, சேல் ஆகும்போது அது லாஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு டேக்ஸ் கிடையாது. ஸோ பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் ஃபார் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம், அதாவது ஓல்டு டேக்ஸ் ரெஜிமை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இதில் எக்ஸம்ஷன் இருக்குது. அந்த எக்ஸம்ஷன் லிமிட் பார்த்தீங்கன்னா 2.5 lakhs, அதாவது 2.5 lakhs வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த டேக்ஸும் கிடையாது. அதுதான் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட். ஸோ அதே மாதிரி நியூ டேக்ஸ் ரெஜிமுக்கு, நம்ம நியூ டேக்ஸ் ரெஜிமுக்கு 4 lakhs வரைக்கும் எந்த ஒரு டேக்ஸும் கிடையாது. ஸோ அதுதான் ஆக்சுவல் கால்குலேஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரிபேட் கிடையாது. ஸோ நம்ம நியூ டேக்ஸ் ரெஜிமுக்கு டேக்ஸ் ரிபேட் கிடையாது. ஏன்னா டேக்ஸ் ரிபேட் பார்த்தீங்கன்னா நம்ம 60,000 அப்படின்ற ஒரு டேக்ஸ் ரிபேட் இருக்கும். அதாவது 12 lakhs வரைக்கும் சேலரி வாங்கக்கூடியவங்களுக்கு அவங்க வரக்கூடிய டேக்ஸில் 60,000 ரிபேட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ டேக்ஸ் 12 lakhs வரைக்கும் சேலரி வாங்கினா 0 அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஸோ அந்த டேக்ஸ் ரிபேட் பார்த்தீங்கன்னா நியூ டேக்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கிடையாது. அதாவது இது ஏன் இப்படி சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும். ஏன்னா ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு சேலரினால வர இன்கமும் இருக்கும், அதே மாதிரி கேபிட்டல் கெயின்ஸ்னால வர ப்ராஃபிட்டும் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் சேலரினால வர இன்கம்க்கு பார்த்தீங்கன்னா ரிபேட் வாங்கிப்பாங்க. பட் கேபிட்டல் கெயின்ஸ்னால வரக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு இந்த ரிபேட் கிடையாது, டேக்ஸ் ரிபேட்ன்றது கிடையாது. ஸோ டோட்டல் டேக்ஸ்ன்னு நம்ம இங்கே சொல்கிறது பார்த்தீங்கன்னா சேலரி இன்கம் அண்ட் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். ஸோ இந்த 2 டோட்டல் டேக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ரிபேட் கிடையாது. ஒன்லி சேலரி இன்கம்க்கு ரிபேட் எடுத்துக்கலாம். ஸோ கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ்டு செப்பரேட்லி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு சேலரி இன்கமும் இருக்குது, அதே மாதிரி கேபிட்டல் கெயினும் இருக்குது. கேபிட்டல் கெயினும் இருக்கும்னா ரெண்டுக்கும் உண்டான டேக்ஸை தனித்தனியாக கால்குலேட் பண்ணி ரெண்டையும் டோட்டல் பண்ணி டோட்டல் டேக்ஸாக பே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் டேக்ஸ் கால்குலேஷன் நடக்கும். ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லப்போனால் ஒருத்தர் அந்த அசட்ஸை ஒரு வருஷத்துக்குள்ள ஹோல்டு பண்ணி அதை சேல் பண்ணுறாருன்னா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல். லாங் டேர்ம் கேபிட்டல் அப்படின்னு சொல்ல போனால் ஒரு வருஷத்துக்கு மேலே ஹோல்டு பண்ணி அதுக்கப்புறம் அதை சேல் பண்ணால் அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஒரு வருஷத்துக்குள்ளே ஹோல்டு பண்ணி அதை சேல் பண்ணால் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஸ்ட்ரைட்டாகவே 20%. அதே மாதிரி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு பார்த்தீங்கன்னா 12.5%. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு எக்ஸம்ஷன் 1,25,000 வரைக்கும் இருக்குது. ஸோ 1,25,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸம்ஷன் இருக்குது. அதாவது அவர் 2 lakhs டோட்டல் அவரோட டோட்டல் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் 2 lakhs இருந்துச்சுன்னா அவர் கடைசியாக என்ன பே பண்ணுவார் அப்படின்னா 75,000 தான் அவரோட கெயினாக எடுத்துப்பாங்க. ஸோ அந்த 75,000லேருந்து 12.5% பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கால்குலேஷன் நடக்கும். ஸோ இதுதான் இந்த எக்ஸம்ஷன் ஹோல் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு தான் இருக்குது. இதே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு பார்த்தீங்கன்னா அதே 2 lakhs அவர் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினில் கெயின் அவருக்கு ப்ராஃபிட் இருக்குன்னா ஸ்ட்ரைட்டாகவே அதில் 20% அவர் டேக்ஸாக கட்டிடுவார். பட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு பார்த்தீங்கன்னா அதே 2 lakhsக்கு 1.25 lakhs எக்ஸம்ஷன் ஆகிட்டு 75,000க்கு மட்டும் அவர் டேக்ஸ் கட்டுவார். அதாவது 9,375க்கு மட்டும் அவர் டேக்ஸ் கட்டுவார். ஸோ இதுதான் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்.
ஸோ அதுக்கப்புறம் இண்டெக்ஸேஷன்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்னன்னா இந்த இண்டெக்ஸேஷன்ன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் அது கிடையாது. இண்டெக்ஸேஷன் வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க, அதை எடுத்துட்டாங்க. ஸோ இண்டெக்ஸேஷன்றது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்மாக அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அசட். ஸோ ஜென்ரல் பப்ளிக்கிட்ட லாங் டேர்மாக இருக்கக்கூடிய அசட்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வீடு எடுத்துக்கலாமே. ஒரு வீடை வந்து விற்கிறாங்க. ஸோ வீடுன்றது கேபிட்டல் அசட். ஸோ அதை விற்கும் போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது கேபிட்டல் கெயின். ஸோ அந்த கெயினுக்கு அவங்க டேக்ஸ் கட்டணும். ஏன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது. அது 12.5% வரைக்கும் கட்டணும். ஸோ இப்போ இங்கே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இங்கே இந்த இண்டெக்ஸேஷன்ன்றதை மறந்துடுங்க. இப்போ வந்து இங்கே வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஸோ 2005 வந்து அவங்க வந்து 1 lakhக்கு அந்த வீடை வாங்கியிருக்காங்க. 2024 அதை சேல் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 10 lakhsக்கு சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ப்ராஃபிட் வந்து 9 lakhs. ஸ்ட்ரெயிட்டாகவே ப்ராஃபிட் வந்து 9 lakhs. அஸ் பர் LTCG லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எக்ஸம்ஷன் வந்து 1.25 lakhs. ஸோ 9 lakhsல 1.25 lakhs போனது போக 7.75 lakhs வரும். அந்த 7.75 lakhsல 12.5%, அதாவது டேக்ஸ் மட்டுமே அவங்க 96,875 கட்டணும். இது ஸ்ட்ரெயிட் அவே டேக்ஸா கட்டணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஆனா இதுக்கு முன்னாடி இண்டெக்ஸேஷன்ற ஒரு கான்செப்ட் இருந்தது. ஸோ இண்டெக்ஸேஷன் என்னன்னா ஸோ ஜென்ரலா இன்ஃபிளேஷன்ற கான்செப்ட் தான் இண்டெக்ஸேஷனுக்குள்ள வரும். 2001 100 அப்படின்றது 2024 100 கிடையாது. ரெண்டுமே வந்து சேம் கிடையாது, டிஃபரெண்ட். பிகாஸ் அதோட வேல்யூ வந்து இன்ஃபிளேஷன்னால ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். ஸோ 2001 100 கிட்டத்தட்ட 2 லிட்டர் பெட்ரோல் போட்டுடலாம். இப்போ 100 வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் கூட போட முடியாது. ஸோ அதுதான் வந்து இன்ஃபிளேஷன். ஸோ இன்ஃபிளேஷன் மணியோட வேல்யூவை ரொம்ப குறைச்சிரும். அது வந்து உங்களோட ப்ராஃபிட்டையும் சாப்பிட்டுட்டே வரும். ஒரு பக்கத்தில் சாப்பிட்டுட்டே வரும். ஏன்னா நம்ம சொல்லிட்டே இருக்கோம்ல, ஒருத்தர் 1 lakh இன்வெஸ்ட் பண்றாரு, எஃப்டியில் வந்து 7% இன்வெஸ்ட் பண்றாரு. 7% அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் அந்த 1 lakh வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல 12% வச்சுப்போம் மினிமம். ஸோ 12% இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு. இன்ஃபிளேஷன் வந்து பாத்தீங்கன்னா அதே ஒரு வருஷத்துக்கு இன்ஃபிளேஷன் ஒரு 5% வச்சுப்போமே. ஸோ 5% வச்சுக்கிட்டோம்னா ஆக்சுவலா இவருக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா 2% தான். ஆனா இவருக்கு கிடைக்கக்கூடியது எவ்வளோ? ஸோ 12 - 5 இவருக்கு கிடைக்கக்கூடியது 7% இங்கே கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த இன்ஃப்ளேஷன் பண்ணுற வேலை. ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் வந்து 5% நடக்குதுல்ல இந்த இடத்துல, இந்த 5% தான் இண்டெக்ஸேஷன் அப்படின்றது. இது வந்து 1 இயருக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். இந்த 1 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி விலை 10% ஏறி இருக்கும், வெங்காய விலை 10% ஏறி இருக்கும், பெட்ரோல் ஒரு 2-3 rupees ஏறி இருக்கும், நம்மளோட கிராசரி ஐட்டம்ஸோட ரைஸு, தால், இந்த மாதிரி விஷயங்களோட விலைகளும் ஏறி இருக்கும். ஸோ இதுதான் இன்ஃப்ளேஷன். ஸோ இந்த 1 லட்சம் இந்த ப்ராஃபிட் வந்து டைரக்டாக அங்கே போய் அஃபெக்ட் ஆகுது. ஸோ இதுதான் இண்டெக்ஸேஷன் சொல்றது. ஸோ முன்னாடி இந்த இண்டெக்ஸேஷன்ல என்ன செய்வாங்கன்னா 10 lakhs இருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து இண்டெக்ஸேஷன் வேல்யூ கண்டுபிடிப்பாங்க. அதாவது நான் 1 lakhக்கு நான் பில்டிங் வாங்கியிருக்கேன் 2005ல், 2024 அதை வந்து நான் 10 lakhsக்கு விற்கிறேன். ஸோ எனக்கு ப்ராஃபிட் 9 lakhs ஆன் பேப்பர்ல 9 lakhs. பட் அங்க இந்த 10 வருஷத்துக்கான இன்ஃபிளேஷன் வந்து உள்ள இருக்கும், அந்த வேல்யூக்குள்ள இருக்கும். அதை நம்ம வெளியே எடுக்கிறோம். ஸோ அப்ப என்ன பண்ணுவோம்னா CII அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த CII அப்படின்றது என்னன்னா காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் அப்படின்றது சொல்லுவாங்க. இந்த காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்ல ஒரு வருஷத்துக்கும் அந்த இண்டெக்ஸோட வேல்யூ வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆக்சுவல் பர்ச்சேஸ் பிரைஸ் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் வந்து 1 லட்சம் ரூபாய் இங்க வாங்குறேன். ஸோ 1 லட்சம் ரூபாய்க்கு நான் இந்த வீடை வாங்கியிருக்கேன் அப்படின்னும் போது நான் விற்க போகும்போது இந்த 1 லட்ச ரூபாயில இருந்து 10 லட்ச ரூபாயை மைனஸ் பண்ணா 9 லட்ச ரூபாய் ப்ராஃபிட் அப்படின்றத எடுக்கக்கூடாது. அதுக்காக நான் என்னோட இண்டெக்ஸேஷன் ப்ரைஸை எடுக்க போறேன். அதுக்கு வந்து நான் 348 டிவைடட் பை 113 அப்படின்றத இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது என்னன்னா இந்த காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றேன். அந்த காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்ல நான் விற்கிற வருஷத்துக்கு ஒரு காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் இருக்கும், அதுதான் வந்து 348. ஸோ நான் வாங்கின வருஷத்துக்கு ஒரு காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் இருக்கும், அதுதான் 113. ஸோ நான் விற்கிற வருஷத்தோட காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் CII இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து என்னோட பர்ச்சேஸ் பிரைஸ் நான் 2005ல் வாங்கின 1 லட்ச ரூபாயோட மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை நான் வந்து வாங்கின வருஷத்தோட காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் CII மென்ஷன் பண்ணேன்னா 3,77,964 ரூபா. இங்க என்ன பண்ணுவோம்னா இதை நம்ம பர்ச்சேஸ் பிரைஸா எடுத்துப்போம். ஸோ 3,07,964 இதுதான் பர்ச்சேஸ் பிரைஸ் மைனஸ் 10 lakhs. இப்போ ப்ராஃபிட் எவ்வளோ?
6,92,035 6,92,035 rupees. ஸோ இதில் நான் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் எடுக்க போகிறேன். ஸோ இதுதான் என்னோட ப்ராஃபிட். இப்போ என்னோட ப்ராஃபிட் எவ்வளோ கம்மியாக இருக்குது, இங்கே 9 lakhs இருந்தக்கூடிய ப்ராஃபிட் இங்கே வந்து 6,92,000 கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக என் கையில் 9 lakhs தான் கிடைக்க போகுது. பட் இந்த இண்டெக்ஸேஷனால எனக்கு எவ்வளோ அஃபெக்ட் ஆயிருக்குன்னா ஒரு 2 லட்ச ரூபாய் இது எனக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு. அதுக்காக நான் டேக்ஸ் கட்டணும். அந்த டேக்ஸை நான் கட்ட வேணாம் அப்படின்றதுக்கு தான் இந்த இண்டெக்ஸேஷன் கான்செப்ட் இருந்தது. ஸோ இங்கே 6,92,035 rupees மைனஸ் என்னுடைய எக்ஸம்ஷன் 1,25,000 இன்ட்டு 12.5% லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். ஸோ நவ் இப்போ வந்து டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70,879.37. ஸோ டிஃபரன்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டேக்ஸ் எவ்வளோ 96,875. இங்க இருக்கக்கூடிய டாக்ஸ் எவ்வளோ 70,879. ஸோ டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 26,000 ரூபாய் வருது. இப்போ இந்த இண்டெக்ஸேஷனை எடுத்துட்டாங்க. ஸோ ஆக்சுவல் 96,000 தான் பே பண்ணணும். இந்த இண்டெக்ஸேஷன் இருந்ததுனால என்ன அதிகமாக நடந்துச்சு அப்படின்னா லாட்ஸ் ஆஃப் லாங் டேர்ம் கேபிட்டலோட சேல் நடந்துச்சு. அதோட நிறைய பேர் வீடு விற்று அது மூலியமா ப்ராஃபிட் எடுத்து, ஏன்னா டேக்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த இண்டெக்ஸேஷன்னால எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது. ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு இந்த 10 லட்ச ரூபான்றது ஒரு ரூரலில் கூட இப்போ வீடு கட்ட முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு இருக்கும். ஒரு 2 BHK ரொம்ப மினிமலிஸ்டிக்காக கட்டினா தான் 10 lakhsக்குள்ள ஒரு ரூரல்லையே வீடு கட்ட முடியும். ஸோ அப்போது 1 crore 5 crore 10 crore இந்த மாதிரி பெரிய பெரிய வீடுகள், அதே மாதிரி சிட்டிஸில் இருக்கக்கூடிய வீடுகளில் அதோட அந்த கேபிட்டலை வந்து சேல் பண்ணும்போது அதுலேருந்து வரக்கூடிய கேபிட்டல் கெயினுக்கு டேக்ஸ் போட்டால் இந்த இண்டெக்ஸேஷன் மூலயமா எவ்வளோ வந்து இதுக்கு முன்னாடி டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும். அந்த டிஃபரன்ஸை கட் பண்ணுறதுக்கு தான் வந்து நிறைய அந்த சேல் நடக்கக்கூடாது, நிறைய வந்து இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் குட்ஸ் வந்து நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த இண்டெக்ஸேஷனை எடுத்திருக்காங்க. இந்த இண்டெக்ஸேஷன்றது ஒரு கான்செப்ட், இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸும் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.